கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 122:7, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருப்பதாக, உன் குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒருவித பலவீனம் இருக்கிறதா, அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்கள் சரீரத்தில் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய் வீண் செலவு பண்ணி கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை அடிக்கடி கால்வலி, கைவலி, தலைவலி அப்படின்ற ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கிறதா, அல்லது சுகர் மூலமாக பிரச்சனையா, ப்ரெஷர் மூலமாக பிரச்சனையா, அல்லது இருதய நோய் மூலம் பிரச்சனையா, எந்த நோய் மூலம் பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் ஏசப்பா முறியடித்து இன்றைக்கி ஒரு வாக்கு பண்ணுறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் குடும்பத்திலே சுகமும் இருப்பதாக என்றவர் சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வரும் குடும்பத்தில் சமாதானம், உன் குடும்பத்தில் சுகம் இருக்கும் அப்படிங்கிறார். காரணம், வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி என்று சொன்னவர் செய்வார். வாதவன் கூடார் தனக்கு அது பொல்லாப்பனுக்கு நேரிடாது சொன்னதை செய்வார். கவலைப்படாதீர்கள். அவர் சிலுவையில் சிந்தனை இரத்தத்தினாலே நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தழும்புகளால் சுகமாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு, இந்த பலவீனத்தை குறித்து பெரிதாக பேசாதே, இந்த போராட்டத்தை குறித்து பெரிதாக பேசாதே. அவர் சிலுவையில் யாவை செய்து முடித்திருக்கிறார். அவர் தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். அதை பேசுங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை ஒன்று விட்டு விளக்குவேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை விளக்குவேன் அப்படிங்கிறார். அதனால் சாப்பாட்டு மூலமாக தண்ணி மூலமாக அந்த நோயை விளக்குவேன் அப்படிங்கிறார். அதனால் கர்த்தர் நோயை விளக்குகிறவர். இன்றைக்கி ஒரு வாக்கு பண்ணுறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமாக, உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு சுகமான வாழ்க்கை வாழுங்கள். பலவீனத்துக்கு டாட்டா காட்டுங்க. இடுப்பு வலிக்கு, குறுக்கு வலிக்கு, முட்டு வலிக்கு, முடக்கு வலிக்கு, கால் வலிக்கு போயிட்டு வா, இயேசுவின் தழும்புகளான சுகமாக இருக்கிறேன் சொல்லி பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்லித்தரேன். டெய்லி அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. எப்படி தெரியுமா? நான் சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? இயேசு முள்முடி சூட்டப்பட்டது நிமித்தமாக என் தலைப்பகுதி சுகமாக இருக்கிறது. இதை நீங்கள் வாயை திறந்து சொல்லணும். ஓகே? அப்போ நான் தலையில் என்ன இருக்குது? கண் இருக்குது, மூக்கு இருக்குது, பல் இருக்குது, உதடு இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, இத்தனை உறுப்புகள் இருக்குது. இத்தனை உறுப்புகளும் சுகமாக இருக்கணும். இது நல்லா இருந்தால் இது நல்லா இருக்கணும். இப்போ காது நல்லா இருக்கணும், கண் நல்லா இருக்கணும், மூக்கு நல்லா இருக்கணும், பல் நல்லா இருக்கணும், உதடு நல்லா இருக்கணும், வாய் நல்லா இருக்கணும். அப்போனா நான் சொல்கிறத சொல்லுங்கள், கண் ப்ராப்ளம் வராது. நான் சொல்கிறத சொல்லுங்கள், காது ப்ராப்ளம் வராது. நான் சொல்கிறத சொல்லுங்கள், பல்லு விழுகாது, பல்லு வலி வராது. அல்லேலூயா. நான் சொல்கிற கரெக்டாக சொல்லுங்கள், உடம்புல எல்லா பலவீனம் மாறிடும். இப்போ சொல்லுங்கள், இயேசு முள்முடி சூடப்பட்டது நிமித்தமாக என் தலைப்பகுதி சுகமாக இருக்கிறது. 1. 2, இயேசு முதுகு கிழிக்கப்பட்டது நிமித்தமாக, அல்லது இயேசு முதுகு உழுகப்பட்டது நிமித்தமாக என் முதுகு பகுதி, எலும்பு பகுதி சுகமாக இருக்கிறது. ஓகே? அடுத்து, இயேசு விழாவிலே ஈட்டியாலே குத்தப்பட்டது நிமித்தமாக என் 2 கிட்னி பகுதியும் சுகமாக இருக்கிறது. ஓகே? அடுத்து, இயேசு 2 கைகளால் ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாக என் 2 கையும் சுகமாக இருக்கிறது. ஓகே? அடுத்து, மொழி, இயேசு 3 முறை கீழே விழுந்தது நிமித்தமாக என் 2 கால் மொழி பகுதியும் சுகமாக இருக்கிறது. இயேசு பாதத்திலே ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாக என் பாத பகுதி சுகமாக இருக்கிறது. அவ்வளோதான். இதை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் தலைக்கு பாதுகாப்பு, முதுகுக்கு பாதுகாப்பு, கைக்கு பாதுகாப்பு, கால் மொழிக்கு பாதுகாப்பு, பாதத்துக்கு பாதுகாப்பு. இதை டெய்லி நீங்கள் வாயை திறந்து பேசி பாருங்கள். இதை டெய்லி அறிக்கைப்பட்டு பாருங்கள். உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்குமானால் அது மாறிவிடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன் தகப்பன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. வாழ்ந்திருக்க முடியும், உயர்ந்திருக்க முடியும், செழித்திருக்க முடியும், பெருகும்படி கருப்பதாக, இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக, பாதுகாப்பின் வல்லமை கூட இருப்பதாக, அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.